வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற டாபிக் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் நம்ம. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ ஃபேரடேஸ்னுடைய 2 லாஸ் பார்த்தோம் அண்ட் தென் அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது அதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 4.3, 4.4, 4.5 அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்படியே லென்ஸ்ல அப்படியே பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தட் இஸ் 4.3. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, a cylindrical bar magnet is kept along the axis of the circular solenoid. If the magnet is rotated about its axis, find out whether an electric current is induced in the coil. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, நமக்கு ஏற்கனவே சோலினாய்டு என்னன்னு தெரியும். நம்ம வந்து தேர்ட் லெசனில் பார்த்துருப்போம். சோலினாய்டு அப்படின்னும் போது காயில் தான். இந்த காயில் இருந்து அது பேர் சோலினாய்டு. ஸோ இந்த சோலினாய்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எ சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் அப்படின்னும் போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட். ஆக்சுவலாக அந்த பார் மேக்னெட்டும் இந்த ஷேப்லேயே தான் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கு. ஓகே, சிலிண்டர் மாதிரியான ஒரு பார் மேக்னெட் இந்த மாதிரி இருக்கு, ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு பார் மேக்னெட். ஸோ இந்த காயிலுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, கெப்ட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் சோலினாய்டு. இந்த சர்க்குலர் காயிலுக்குள்ள அந்த சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட் வந்து எப்படி இருக்குன்னா, உள்ள அதனுடைய ஆக்சிஸ்லயே இருக்கு. ஸோ இந்த சோலினாய்டினுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா, அதே டைரக்ஷன்ல வந்து அந்த பார் மேக்னெட் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும் போது அந்த சோலினாய்டில் அந்த மேக்னெட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அதனுடைய ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகுது. அதனுடைய ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும்போது அதில் வந்து கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகுமா, இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுமா, ப்ரொடியூஸ் ஆகாதான்றது தான் கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து இந்த காயிலுக்கு ஆக்சிஸ், அதனுடைய ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் நடக்காது. ஃப்ளக்ஸில் என்ன ஆகாது, சேஞ்சஸ் நடக்காது. அதனால வந்து அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா கிடையாது. ஓகே, இன்கேஸ் இந்த பார் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார் மேக்னெட்டை வந்து நமக்கு இதுக்கு பர்பெண்டிகுலரா வச்சு ரொட்டேட் பண்ணும்போது கூட நமக்கு என்ன இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா அங்க பேரலா அந்த ஆக்சிஸ்க்கே நம்ம ரொட்டேட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து என்னன்னா ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகாது. ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகல அப்படின்னா அங்க வந்து நமக்கு கண்டிப்பா வந்து இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. the magnetic field of the cylindrical magnet is symmetrical about its axis as the magnet is rotated along the axis of the solenoid. There is no induced current in the solenoid because the flux linked with the solenoid does not change due to the rotation of the magnet. So அதனுடைய சிமெட்ரிக்கல் அதே அந்த காயிலுக்கும் அந்த மேக்னெட்டும் சிமெட்ரிக்கலா வந்து ரொட்டேட் ஆகும்போது நமக்கு கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம் 4.4. that is a very simple problem. A closed coil of 40 turns and area 200 centimeters square. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 200 centimeter square, is rotated in a magnetic field of flux density. Flux density that is a magnetic induction தான் flux density, Weber meter power minus 2 or Tesla னு சொல்லலாம். It rotates from a position where its plane makes an angle of 30 degree with the field to a position perpendicular to the field in a time 0.2 second. Find the magnitude of the EMF induced in the coil due to its rotation. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கொடுத்தா, ஒரு க்ளோஸ்டு காயில் ஆஃப் 40 டர்ன்ஸ், ஒரு க்ளோஸ்டு காயில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒரு க்ளோஸ்டு காயில்னு எடுத்துக்காங்க. அதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 40 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஏரியா வந்து நமக்கு A is equal to 200 centimeter square கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 40 கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா B வேல்யூ வந்து நமக்கு வந்து 2 டெஸ்லா ஆர் வெபர் மீட்டர் பவர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. It rotates from the position where its plane makes an angle theta. இது வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அதனுடைய ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா, that is a position, அந்த 30 degree பொசிஷன்ல with the field to the position perpendicular to the field
in a time 2 second. So rotation ஆகும்போது 30 degree இருக்கும்போது the time is 0.2 second இருந்தா ஓகே இருக்கும்போது அதனுடைய magnitude of the induced EMF. ஸோ அந்த 30 டிகிரில ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது 0.2 செகண்ட்ல அந்த காயில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF எவ்வளோ இருக்கும்? ஓகே, ஸோ அதுதான் வந்து கொஸ்டினை கேட்குறாங்க. நம்ம கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 40 டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. b இஸ் ஈக்குவல் டு 2 வெபர் மீட்டர் பர் மைனஸ் 2. ஏரியா சென்டிமீட்டரில் வந்து 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது மீட்டர் மாற்றினா சென்டிமீட்டர் மீட்டர் தான் 10 பவர் மைனஸ் 2 போடுவோம். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து வாட் இஸ் த ஃபார்முலா? ஸோ நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு BA cos θ அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ளக்ஸ் வந்து இனிஷியல் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காயில் வந்து இப்படி இருக்குது. இந்த காயில் வந்து இருக்கும்போது ஸோ அதனுடைய இனிஷியல் ஃப்ளக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 30 டிகிரி வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, 30 டிகிரி நமக்கு ரிவால்வ் ஆகுது. 30 டிகிரி வந்து நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது வந்து இந்த எக்ஸாம்பிள் அங்கே வந்து 30 டிகிரியில் இருக்குது. அப்படிங்கும்போது நார்மல் வந்து இப்படி இருக்கும். நார்மல் வந்து இந்த நார்மலுக்கும் இந்த 30 டிகிரியோட டிஸ்டன்ஸ் வந்து தட் இஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். அப்போனா இந்த ஆங்கிள் தான் அது வந்து நமக்கு மூவ் ஆன ஆங்கிள். தட் இஸ் 90 மைனஸ் 30 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், 60 டிகிரி தான் வந்து நமக்கு என்ன இருக்கும், அந்த காயிலுடைய ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி இருக்கும். ஸோ நமக்கு ஜெனரல் ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது BA cos θ, BA cos θ அப்படின்னு எழுதுறோம். ஸோ இங்கே B வேல்யூ வந்து நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. A வேல்யூ 200 × 10 பவர் மைனஸ் 4 மீட்டராக மாற்றிட்டோம். காஸ் 60 டிகிரி அப்படின்றது வந்து அந்த நார்மல்ல இருந்து 30 டிகிரி மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது 60 டிகிரி. ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் 90லேருந்து 30 மைனஸ் பண்ணும்போது 60 டிகிரி கிடைக்குது. cos 60 அப்படின்னும் போது தட் இஸ் வாட் இஸ் ஆன்சர், தட் இஸ் 1/2 வரும். ஸோ 2 × 200 × 10 பவர் மைனஸ் 4 × 1/2 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 × 2 4 இன்ட்டு இது 10 ஸ்கொயர் வருமா, 10 ஸ்கொயர் பவர் மைனஸ் 4 10 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 1/2 1/2 2 டைம்ஸ் வரும். 2 × 10 பவர் மைனஸ் 2 வெபர் அப்படின்னு நமக்கு இனிஷியல் வரும். இனிஷியலாக அந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதனோட இனிஷியல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ஃபைனல் ஃப்ளக்ஸ் அப்படின்னும் போது இந்த காயில் வந்து நமக்கு 30 டிகிரி இருந்தது. 30 டிகிரி அகைன் என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது ஃபைனலாக எங்கே வரும்னா தட் இஸ் நார்மலுக்கு தான் வரும். ஸோ நார்மலுக்கு வரும்போது அதனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் 0 ஆகிடும். இந்த நார்மலே வந்து மெர்ஜ் ஆகும்போது என்ன அதனுடைய ஆங்கிள் வந்து நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்படின்னா 2 × 200 × 10 பவர் மைனஸ் 4 × cos 0. cos 0 வேல்யூ வந்து தட் இஸ் நமக்கு 1. cos 0 வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு வரும். ஸோ இது என்ன வரும், 4 × 10 பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஓகே, இங்கே வந்து 10 ஸ்கொயர் ப்ளஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மைனஸ் 4லேருந்து ப்ளஸ் 2 பண்ணிங்கன்னா நமக்கு மைனஸ் 2 வரும். தட் இஸ் 2 × 2 4 4 × 10 பவர் மைனஸ் 2 வெபர். ஸோ the magnitude of the induced EMF is நமக்கு வந்து ஃபாரடேஸ்னுடைய லா நமக்கு தெரியும். that is equal to n × d pi divided by dt. so n number of turns d by b அப்படின்னா change in magnetic flux, change in magnetic flux divided by dt என்றது time period. so நமக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க that is the number of turns வந்து 40 into change in magnetic flux என்னும்போது final minus initial, final minus initial, final value 4 × 10 power minus 2, initial வந்து 2 × 10 power minus 2, time change in time period வந்து நமக்கு வந்து அந்த 0.2 டைமுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் ஆகிடுறதுனால நமக்கு அந்த டைம் பீரியட் வந்து 0.2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4 - 2 நமக்கு என்ன வரும், 2 வரும். 2 × 10 power minus 2 தனியாக வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க 40 × 2 × 10 power minus 2 divided by 0.2. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 0.2 அப்படின்றத வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம், 40 × 2 × 10 power minus 2 மேலே இங்கே 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஆகிடுமா, 2 2 கேன்சல் ஆகிடுமா, அப்புறம் என்ன வரும் 40 × 10 power minus 1 10 power minus 1 10 power minus 1 ஆனது divided by 10, 40 divided by 10 that is a 4. so answer is a 4 volt. நமக்கு கிடைக்கிறது வந்து ஆன்சர் வந்து 4 volt ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஃபிஃப்த் ப்ராப்ளம். A straight conducting wire is dropped horizontally from a certain height with its length along east-west direction. Will an EMF be induced in it? Justify your answer. ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு கான்செப்ட்னல் கொஸ்டின் தான்.
என்ன கொடுத்துருக்காங்க, a straight conductor wire is dropped horizontally from a certain height with its length along east west direction will an EMF be induced in it. Justify your answer. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை வந்து ட்ராப் பண்ணுறோம். ஸோ ட்ராப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எர்த் அப்படின்னும் போது தட் இஸ் இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, ஓகே, இது நார்த்து சவுத்து அப்படின்னு எடுத்துக்குமா. ஸோ நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு. இப்போ நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒரு கண்டக்டிங் ஒயரை வந்து மேலேருந்து ட்ராப் பண்ணுறோம். மேலேருந்து ட்ராப் பண்ணும்போது மேலேருந்து கீழே விழும்போது இந்த விழுதை வந்து தட் இஸ் எர்த் ஃபீல்டில் தான் நம்ம வந்து அந்த ட்ராப் பண்ணுறோம். தட் இஸ் கிராவிடேஷன் ஃபீல்டில் தான், எர்த்தினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்டக்டரை வந்து ட்ராப் பண்ணுறோம். அப்படி ட்ராப் பண்ணும்போது அதனால ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு வந்து ட்ராப் ஆகுது, மேலேருந்து கீழே ட்ராப் ஆகுது. இங்கே ஹரிசான்லாம் அதனுடைய எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஹரிசான்லாம் நமக்கு என்ன இருக்குது, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்படின்னா மேலேருந்து கீழே வந்து அந்த கண்டக்டிங் ஒயர் ட்ராப் ஆகும்போது கண்டிப்பாக ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸில் என்ன ஆகும், சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது இங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் இஎம்எஃப் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் ஆன்சர். இங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். வில் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ் இன் இட்? எஸ், கண்டிப்பாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். தட் இஸ் நம்ம வந்து சாதாரணமாக ஒரு பார் மேக்னெட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம காயில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண அவசியம் கிடையாது. இனி எர்த் இஸ் ஆல்சோ ஒரு பிக் மேக்னெட். எர்த் இஸ் ஆல்சோ பிக் மேக்னெட் அப்படின்னும் போது ஒரு காயில் வந்து ஒரு கண்டக்டிங் வேறு மேலே வந்து ட்ராப் பண்ணும் போது அதுலேயும் வந்து நமக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகிட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆன்சர் வந்து எஸ். அண்ட் இஎம்எஃப் வில் இன்டியூஸ் இன் த வயர் பிகாஸ் இட் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட், இதுதான் ஹரிசாண்டல் காம்பனன்ட். அந்த ஹரிசாண்டல் காம்பனன்ட்ல இந்த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து கிராஸ் ஆகிட்டு வரும்போது அங்கே வந்து நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, that is the answer. Next very important topic 4.1.4 lens law. ஓகே, lenses law or lens law அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ லென்ஸ் லானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபேரடேஸ் லா பார்த்தோம். ஸோ அந்த ஃபேரடேஸ் லாவில் அந்த நம்ம செகண்ட் லா பார்த்துருப்போம், E ஈக்குவல் டு டி பை பி பை டிடி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அந்த லாவை வந்து லென்ஸ் என்ன பண்ணுறாரு எடுத்துக்கிட்டு ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு வந்து டைம் டிபெண்ட் பண்ணி ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம லென்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அடுத்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு கான்செப்டை சொல்கிறார். என்னென்னா, லென்ஸ் ஆர் ஸ்டேட் தட் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் oppose the cause responsible for its production. So induced EMF வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் போது, இன் எக்ஸாம்பிள் ஒரு காயிலில் வந்து நம்ம வந்து பார் மேக்னெட்டை வந்து நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது அங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகிற டைரக்ஷனை பற்றி சொல்றது தான் இந்த லென்ஸ்லாம். ஓகே, so to determine the direction of the induced current, so அந்த induced current உடைய direction எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றது தான் இந்த லென்ஸ்ல. ஸோ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், that is இங்க கொடுத்துருக்காங்க responsible for its production, oppose the cause responsible for its production. ஸோ நம்ம இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம லென்ஸ் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். ஸோ ஒரு காயிலில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுறோம், சேஞ்சஸ் பண்ணும்போது ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகுது, இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்ட் EMF தட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட்டு என்ன நடக்குன்னா, அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எது காரணமாக இருந்ததோ அதுவே வந்து ஆப்போஸ் பண்ணும் அப்படின்றது தான் வந்து கான்செப்ட். ஓகே, அதான் என்ன பண்ணுறோம், ஃபேரடேஸ் லா நம்ம வந்து இங்கே ப்ளஸ் சைன் போட்டிருப்போம், இங்க opposite sign, that is a induced EMF E is equal to minus dN pi b by dt. so அந்த flux வந்து நமக்கு வந்து induce change in fluxல வந்து நமக்கு induce ஆகும்போது that is the induced current produce ஆகுது. அந்த induced current நமக்கு என்ன பண்ணும், அந்த flux opposite பண்ணும். so that is a minus d into N pi b by dt. so அந்த
இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சோ அந்த இன்டியூஸ்டு கரண்ட் நமக்கு என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளக்ஸை சேஞ்சஸ் பண்ணுறதை வந்து நமக்கு ஆப்போஸ் பண்ணும் அப்படின்றது தான் இந்த லென்ஸ் லாவுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ லென்ஸ் லா வந்து வேற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம 2 இல்லஸ்ட்ரேஷன் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை பற்றி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தேர்ட் லெசனில். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னும் போது தட் இஸ் FBI அப்படின்னு பார்த்துருப்போம். தட் இஸ் ஃப்ளெமிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் தம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அண்டு மிடில் ஃபிங்கர் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபோர்த் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டைரக்ஷனை தான் இங்கே லென்ஸ் லா அப்படின்ற அந்த லாவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கண்டக்டர். ஓகே, தட் இஸ் ABCD அப்படின்னும் போது இது வந்து ஒரு லூப், ஒரு கண்டக்டர் லூப் வந்து எடுத்துக்கிறோம். அதில் AB அப்படின்றது வந்து தட் இஸ் அ கண்டக்டர். ஸோ இது வந்து காயில், தட் இஸ் ADCB இந்த ஏரியா ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஒரு காயில் எடுத்துக்கோங்க. இஸ் அ காயில், இது வந்து ஒரு கண்டக்டராக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கண்டக்டரை எடுத்துக்கும் போது இந்த இடத்துல வந்து எந்த ஒரு மூமெண்ட் இல்லை, இந்த கண்டக்டரும் அந்த காயிலுக்குள்ள எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. உள்ள வந்து இன்வர்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இன்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இங்க வந்து இந்த கண்டக்டர் இந்த காயில்ல எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்கல, மூமெண்ட் ஆகாம இருந்தா அங்க வந்து நாட் ப்ரொடியூஸ் த கரண்ட், நோ கரண்ட். இங்க வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றது தான் நமக்கு அப்படின்ற டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படியும் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியில நாம வந்து ஒரு கண்டக்டரை வந்து மூவ் பண்ணாதான் அங்கே நாங்கள் ஒரு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும், அதனால வந்து இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். பட் இங்க நமக்கு வந்து ஸ்டேஷனரியா இருக்கு, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம, இந்த AB அப்படின்ற கண்டக்டர் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது அங்கே வந்து நோ கரண்ட், கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா in case that conductor move in a direction of right, so right directionல suppose this conductor move ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா இங்க ஃப்ளக்ஸ் இருக்கு, என்ன இருக்குங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஒரு கண்டக்டரை மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகும். என்ன ஆகும், ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் ஆச்சுன்னா அங்க வந்து இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்டியூஸ்டு EMF ஆர் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து இன்டியூஸ்டு கரண்ட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கரண்ட் வந்து என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன் தட் இஸ் அப்வர்ட் டைரக்ஷன் நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரைட் சைடில் மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன் ஆகும்போது கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா தட் இஸ் அப்வர்ட். அப்வர்ட்னும் போது இந்த டைரக்ஷன் வந்து நமக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ அடுத்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த கண்டக்டர் AB அப்படின்ற இந்த கண்டக்டர் இந்த இடத்துல இந்த கண்டக்டர் லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆச்சு, லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது இங்கே ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும். ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து டவுன்வர்ட், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டவுன்வர்ட். தட் இஸ் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு, அந்த கரண்ட் வந்து டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் டவுன்வர்ட்ல இருக்கும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து டவுன்வர்ட்ல இருக்கும். ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி கரண்டோட டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூலே நமக்கு வந்து சொல்லியிருப்பார் நம்ம ஃப்ளெமிங். ஓகே, ஸோ 3 finger, there is a thumb finger and 4 finger and middle finger. இது மூலமா thumb finger வந்து that is a force of the conductor and 4 finger வந்து magnetic field உடைய direction and middle finger வந்து பார்த்தீங்கன்னா direction of the current னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நமக்கு direction of the current எப்படி இருக்குன்னா இங்கே டவுன்வோர்டில் இருக்கும். டவுன்வோர்ட்னும் போது இந்த கண்டக்டரில் எப்படி ஃப்ளோ ஆகும்னா that is in the direction, that is anti-clockwise directionல வந்து நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். நம்ம இந்த ஃப்ளெமிங் ரூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதான் வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஏபி அப்படின்ற ஒரு கண்டக்டரை ஒரு காயில் மேலே பிளேஸ் பண்ணிட்டு அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது கண்டக்டர் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லைன்னா அங்கே வந்து நோ கரண்ட். ஸோ கரண்ட் எந்த ஒரு கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுல, அங்கே கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகும். டைரக்ஷன் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாது, கரண்டே கிடையாதுங்க. செகண்ட் டயக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கண்டக்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம். ரைட் சைடில் மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகுது. ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டு த பிளேனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவ் ஆகும்போது அந்த ஃப்ளக்ஸ் வந்து அவுட் டு த பிளேன் வெளியில் வந்து ட்ரை பண்ணோம். அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் வந்து அப்வர்டு டைரக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. In case that a conductor is moving a left side மூவ் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, that is a flux வந்து நமக்கு ஹையா வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஹையா வந்து இந்த சைடில் இருக்கும். இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா, இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது தட் கரண்ட் இஸ் டைரக்ஷன் டு த டவுன்வர்ட். கரண்ட் வந்து என்னங்க டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகும். இன்னும் யூஸிங் ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலில் இந்த சைடில் வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. என்ன கண்டிப்பாக டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, கரண்ட் டைரக்ஷன் டவுன்வர்டில் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 2. இல்லஸ்ட்ரேஷன் 2ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காயில், இது என்னது, தட் இஸ் சோலினாய்டு ஆர் காயிலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பார் மேக்னெட் எடுத்துட்டோம். பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டோம். ஸோ பார் மேக்னெட் என்னும் போது நம்ம மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் அது வந்து நார்த் டு சவுத் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்டே இல்லாமல் ஸ்டேஷனரியாக வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் மேக்னெட்டை வந்து காயிலுக்கு நியராக வைக்கும் போது அங்கே வந்து ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகாது. ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகலாம், அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த காயில், இந்த மேக்னெட்டை வந்து டுவர்ட்ஸ் த காயிலுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், இது நார்த்து போல், இங்கே வந்து என்ன ஆகும், டுவர்ட்ஸ் உள்ளே போகும்போது இது நார்த் போல் ஆகும். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கொடுத்து தான் இந்த மேக்னெட்டை வந்து உள்ளே நம்ம தள்ளுற மாதிரி இருக்கும். அப்படி தள்ளும் போது இங்கே ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும், இங்கே வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரிப்பல்சன் பிட்வீன் த காயில் அண்ட் மேக்னெட், இங்கே ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது இது நார்த்து போல், இந்த பார் மேக்னெட்ல இது நார்த்து போல் இருக்கும். அதே மாதிரி இந்த காயில் வந்து எட்ஜி வந்து நமக்கு நார்த்து போல் ஆக்ட் ஆகும். அப்படின்னா நாங்கள் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுவோம், அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ டிஃப்ளெக்ஷன் வந்து எங்கே இருக்குது, நமக்கு ரைட் சைடில் ஒரு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. கிடைக்கும் போது ஸோ திஸ் ஆர் நார்த், இது சவுத்து. ஸோ என்ன ஆகும், கரண்ட் வந்து டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு அப்வோர்டாக இருக்கும். கரண்ட் டைரக்ஷன் அப்வோர்டாக இருக்கும். அதே இப்போ உள்ளே வந்து நமக்கு காயிலை எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு காயில உள்ள இந்த மேக்னெட்டை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம், வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அவுட் புட்டாக வெளியில் அந்த காயிலில் விட்டு அந்த மேக்னெட்டை வெளியில் எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய காயில் வந்து சவுத் போல மாறிடும். காயிலுடைய இந்த எட்ஜ் வந்து என்ன ஆகும், சவுத் ஆகும். சவுத் ஆகும்போது இது நார்த், ஆல்ரெடி நார்த்தாக இருக்குது. இது என்ன பண்ணும், நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளியில் மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த காயில் அண்ட் மேக்னெட்டுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பாக டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இது நார்த் ஆகிடும், இது நார்த்து, இது சவுத் ஆகிடுது. ஓகே, அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ டைரக்ஷன் மீன் அப்வர்டில் இருந்தால் இப்போ நாங்கள் கரண்ட் வந்து டைரக்ஷன் வந்து நமக்கு டவுன்வர்டில் இருக்கும். ஸோ இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து தட் இஸ் அ மேக்னெட் அண்ட் coil are stationary, here not a producer induced current or induced EMF. So அங்க current direction இருக்காது, that is a கால்வனோமீட்டர் ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். கால்வனோமீட்டர் எப்படி இருக்கு, ரெஸ்ட் பொசிஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, கரண்ட்டை ஃப்ளோ பண்றோம். கரண்ட் ஃப்ளோ ஆகுது எப்படின்னா, இந்த மேக்னெட் நார்த் போல் அப்படின்ற அந்த மேக்னெட்டை வந்து இந்த காயில வந்து டுவோர்ட்ஸா நம்ம வந்து உள்ள வந்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த காயில் வந்து இங்கே நார்த் போல் ஆக்ட் ஆகுது. இது பார் மேக்னெட் ஆல்சோ நார்த் போல், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு வந்து கரண்ட் நார்த் டு சவுத் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, தட் இஸ் a clockwise upward direction current flow ஆகும். டைரக்ஷன் ஆஃப் த கால்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் வந்து ரைட் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டை உள்ள இருந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும்போது ரிப்பல்சிவ்
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம உள்ள போனது இப்போ வந்து வெளியில் எடுக்கும்போது இது வந்து என்னக்கும் இந்த இடத்துல சவுத் போலா மாறிடுது அந்த காயில். இங்கே மேக்னெட் வந்து நார்த் போலாக தான் இருக்கும். ஸோ அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஒர்க் டவுன் கொடுத்து வெளியில் இருக்கும்போது அங்கே ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது அந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா நமக்கு டவுன்வோர்ட் டைரக்ஷன் இருக்குது. கரண்டோட டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா டவுன்வோர்ட் டைரக்ஷன் இருக்குது. அங்கே கால்வாமீட்டர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன் கால்வாமீட்டருடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னா தட் இஸ் அ லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு இருக்கும். அப்படின்றது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனுடைய டூனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இது ரொம்ப நம்ம நீட்டாக ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற போது நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காயில் பார்த்தோம். ஒரு காயிலில் வந்து நம்ம ஒரு கால்வாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பார் மேக்னெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டுவர்ட்ஸ் அண்டு பேக்வேர்ட் நம்ம மூவ் பண்ணும்போது இங்கே வந்து இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த டுவர்ட்ஸ் அந்த பேக்வேர்டில் நம்ம டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்சஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ஒர்க் டன் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் டன் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஒர்க் டன் கொடுக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம ஒரு காயிலில் ஒரு மேக்னெட்டை வந்து மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒர்க் டன் கொடுக்குறோம். அந்த ஒர்க் டன்னால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும்போது அங்கே ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் நடக்கும். ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஸோ ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னும் போது என்ன ஆகும், உங்களுக்கு தெரியும், ஒரு கண்டக்டரில் வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டரில் வந்து நமக்கு வந்து ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, தட் இஸ் அ மெக்கானிக்கல் எனர்ஜி, இந்த மேக்னெட்டை வந்து நாம் வந்து ஒரு காயிலில் வந்து மூவ் பண்ணும்போது ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்ளை பண்ணணும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நமக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. இன்டியூஸ்டு EMF ஆர் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னும் போது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜினால இங்கே வந்து என்ன ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ஹீட்டிங் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். தட் ஹீட்டிங் எஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், தட் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. தட் இஸ் த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் ஹீட் எனர்ஜியாவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு லாஸ் ஆகும். ஹீட் எனர்ஜியாவும் லாஸ் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஒன் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு another எனர்ஜி. ஓகே, that is the loss of conservation of energy அப்படின்னு சொல்லுவாங்க. one energy is converted to another energy and energy is not created or destroyed. ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியை நம்ம என்ன பண்ண முடியும், கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க மெக்கானிக்கல் எனர்ஜி, ஸோ தட் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அங்க வந்து நமக்கு லாஸ் ஆஃப் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த நார்த் போல் இங்கே வந்து காயில் நார்த் போலாக இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து என்ன ஆகும், நார்த் ரிப்பல். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து ஃப்ளக்ஸில் சேஞ்சஸாக இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. இதே வெளியில் எடுக்கும்போது இங்கே சவுத் போலாக சேஞ்சஸ் ஆகும் அந்த காயில், இது நார்த் போல். அப்போ அட்ராக்டிவாக இருக்கும்போது நம்ம மூவ் பண்ண வைக்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒர்க் டன் கொடுக்குறோம். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். தட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஒரு ஹீட்டிங் எஃபெக்டும் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு எனர்ஜி தான். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியில் நமக்கு ஒரு ஹீட்டிங் எனர்ஜி நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகே, தட் இஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 4.1.5 ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ ஆல்ரெடி நம்ம தேர்ட் லெசன்ல வந்து ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்துருப்போம். இதே மாதிரி சேம், தட் இஸ் அ three fingers mutually perpendicular. Okay, so there is a thumb finger, forefinger, middle finger. இது த்ரீ ஃபிங்கர் லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்துருப்போம். லெஃப்ட் ஹேண்ட்ல பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்லேயே அதே தம் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த கண்டக்டர் தான் பார்த்துருப்போம். அண்ட் ஃபோர் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு தான் பார்த்துருப்போம். அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் உள்ள டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் தான் பார்த்துருப்போம். ஓகே, பட் இங்க வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இது வந்து இன்டியூஸ்டு கரண்ட். இந்த இடத்துல வந்து வேர்டு எப்படி வரும்னா இன்டியூஸ்ட். இங்க ரைட் ஹேண்ட் ரூல்ல நம்ம என்ன பண்றோம், அதே த்ரீ ஃபிங்கர்ஸ் thumb and a forefinger and a middle finger are mutually perpendicular each other.
the thumb is the direction of the motion of the conductor. Okay, and forefinger is the direction of the field, and middle finger is the direction of the induced current. Direction of the induced current. So இந்த Fleming உடைய ரைட் ஹேண்ட் ரூலை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a generator rule. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா ஆக்சுவலா ஜெனரேட்டர் ரூல்னு சொல்லுவோம். Fleming லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வந்து மோட்டார் ரூல், இதை வந்து நம்ம மோட்டார் ரூல்னு சொல்லுவோம். ரைட் ஹேண்ட் ரூலை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து Fleming உடைய ரைட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூலுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, ஸோ நமக்கு இந்த FBI நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ Fன்றது ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர், தட் இஸ் அ தம் ஃபிங்கர். தம் ஃபிங்கர் வந்து மேலே எடுத்துக்கோங்க, மேலே இருந்து எடுத்துக்கோங்க, தட் இஸ் F ஃபோர்ஸ். இது வந்து B மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கரண்ட் வந்து I, FBIன்னு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு ரைட் ஹேண்ட் ரூலுக்கு இதே தான், FBI தான். என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து ஐன்றது வந்து ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், ஒன்லி டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ரைட் ஹேண்ட் ரூல்ல தட் I இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட், I இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் நம்ம எடுத்துப்போம், நாட் a கரண்ட், இன்டியூஸ்டு கரண்ட். ஸோ ஜெனரேட்டர்ல இன்டியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் ரைட் ஹேண்ட் ரூலை வந்து நம்ம ஜெனரேட்டர் ரூல்னு சொல்லுவோம். அதே லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மோட்டார் ரூல், அது என்னன்னு சொல்லுவோம், மோட்டார் ரூல் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, the thumb index finger, that is the index finger அப்படின்றது fourth finger. Thumb, index finger and middle finger of the right hand are stretched out in mutually perpendicular. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா 90 degree, that is a mutual perpendicular direction. If the index finger points the direction of the magnetic field, that is a fourth finger or index finger. Okay, நமக்கு magnetic field இருக்கும். Thumb indicates the direction of the motion of the conductor. Direction of the force or direction of the motion of the conductor ஒண்ணுதான். Direction of the motion of the conductor, இது thumb. Then the middle finger will indicate the direction of the induced. இந்த induced என்ற வேர்டு தான் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்டியூஸ்ட் அப்படின்ற வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்த இன்டியூஸ்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணல அப்படின்னா தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலா மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் தட் இஸ் த ஜெனரேட்டர் ரூல். ஃபிளெமிங்னுடைய ரைட் ஹேண்ட் ரூல் நம்ம எப்படி சொல்லலாம், தட் இஸ் அ ஜெனரேட்டர் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல வந்து நமக்கு இந்த இன்டியூஸ்ட்ன்ற வேர்டு மட்டும் எடுத்துட்டு இங்க வந்து மோட்டார் ரூல், அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோட்டார் ரூல்னு சொன்னோம்னா தட் இஸ் அ ஃபிளெமிங் left hand rule அப்படி நாம சொல்லலாம். that is a very very simple concept. okay, என்ன வாழ்க்கை இது என வாழ்க்கையின் மீது சலிப்பும், ச்சே என்ன உலகம் இது என உலகத்தின் மீது வெறுப்பும், உறவெல்லாம் மோசம் என உறவின் மீது கசப்பும். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் கூட இது போன்ற வார்த்தைகளை ஒரு சில நேரங்களில் ஒலித்துக் கொண்டு தான் இருப்பீர்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் அப்படியே தான் இருக்கிறது. அதே வானம், அதே சூரியன், அதே நிலா, அதே மனிதர்கள். ஆனால் நாம் தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதில்லை. இந்த உலகம் இன்று கெட்டு போய்விட்டதாய் நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். உலகம் இப்படித்தான் இருக்கும், உறவும் இப்படித்தான் இருக்கும், மனிதர்களும் இப்படித்தான் இருப்பார்கள். நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு ஒரு சிலவற்றை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். என் வாழ்க்கையே இருண்டு விட்டது என்று இருள் இருள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றிட நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வெளிச்சம் ஒரு சிறு இருளை உங்களிடமிருந்து போக்கும். இதேபோல் 100 பேர் நினைத்தால், 100 மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டால் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை அது ஏற்படுத்தும். இருள் விலகும், வாழ்க்கையின் பாதை புரியும். இதனால் வீண் புலம்பலை நாம் ஒழித்து விடலாம். அடுத்ததாக, தன்னை தானே புகழ்ந்து கொள்வதும் பிறரை இகழ்வதும் பொய்க்கு இணையானது. என்றும் உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ளாதீர்கள். அதாவது தற்புகழ்ச்சி என்பது நம்மிடம் அறவே இருக்கக்கூடாத ஒன்று. என்று நாம் நம்மையே புகழ்ந்து கொள்கிறோமோ அன்று அதில் கண்டிப்பாக பொய் கலக்கும். பொய்யான ஒரு வாக்கியம், பொய்யான ஒரு சொல், பொய்யான ஒரு வாழ்க்கை என்றுமே நிலைக்காது. ஆக தம்மை தாமே புகழும் தற்புகழ்ச்சியை என்றும் உங்கள் வாழ்வில் நீங்கள் கொண்டிருக்காதீர்கள். வள்ளுவனும் கம்பனும் பாரதியும் எங்கும் அவர்கள் புகழ்ந்து கொண்டதில்லை. வள்ளுவர் எந்த இடத்திலும் எக்குறளிலும் தன்னை அவர் புகழ்ந்ததில்லை. அதனால்தான் நாம் இன்று வரை அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
என்று நாம் புகழுக்குரிய ஒரு செயலை செய்கிறோமோ அன்றே நாம் புகழப்படுவோம். நம்மை புகழ்வதற்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ற செயலை நீங்கள் செய்தால் மட்டும் போதும், புகழும் உங்கள் வசப்படும். தற்புகழ்ச்சி என்பது ஒரு இகழ்ச்சி செயல் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். எவ்வளவுதான் திறமையான மனிதராக இருந்தாலும் அவரிடம் தற்புகழ்ச்சி மட்டும் இருந்தால் அத்தனை புகழும் நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். அவர் வேக வேகமாக பெற்ற அனைத்து புகழும் இந்த தற்புகழ்ச்சியால் ஒரு நொடியில் இழந்துவிட நேரிடும். அடுத்ததாக மௌனம். உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் இந்த மௌனம்தான். மௌனம் மனிதனின் இறந்த மொழி. அதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. 1000 வார்த்தைகளில் விளக்க முடியாத ஒன்றை ஒரு மௌனம் விளக்கிவிடும். அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பார்கள் சான்றோர்களும் அறிஞர்களும். வெறுப்பை, கசப்பை விழுங்கச் செய்வதுதான் இந்த மௌனம். மௌனம் ஒரு தவம் மாதிரி. அது ஒரு ஞானம், அது ஒரு யோகம். அது என்று நமக்கு சாத்தியமாகிறதோ அன்றே நாம் இந்த உலகத்தை வெல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு தீய சொல், ஒரு தீய செயல் கோபத்தில் இருந்து பிறக்கிறது. கொட்டிவிட்டால் பிறகு அள்ள முடியாத ஒன்றே ஒன்று வார்த்தைகள் தான். பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை. மௌனத்தால் அன்பை கூட்டலாம், ஏன் உன் எதிர்ப்பையும் காட்டலாம். மௌனத்தால், அகிம்சையால் தான் காந்தி தனது வெறுப்பை காட்டினார். தேவையின்றி பேசுவதை குறைத்தாலே உலகில் பல பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம், பகை தவிர்க்கலாம். கண்களை மூடி மௌனம் காப்பது ஒரு வேண்டுதல் மாதிரி. அந்த கலையின் பெயர்தான் யோகா. நம்மை நாம் உணரவும் நம்மை பிறர்க்கு உணர்த்தவும் மௌனம் உதவிடும். மௌனம் வாழ்க்கையில் நிதானம் தரும், சிந்தனை தரும். பல ஞானிகளின் தவம் எல்லாம் மௌனத்தால் தான் கிடைத்தது. சிறிது நேரம் கண்களை மூடி மௌனமாக இருங்கள். பிறகு பாருங்கள் உங்கள் மனதை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதை ஒரு அமைதியான தருணத்தில் துவங்கப்பட்டால் தடைகள் அனைத்தும் மௌனமாக விளங்கிவிடும். வார்த்தைகளால் நான் சொன்ன இந்த மௌனத்தை நீங்கள் உங்கள் வாழ்வில் கடைபிடித்தால் அதற்கான அர்த்தம் உண்மையாக உங்களுக்கு புலப்படும். அடுத்து, சரியானது எது என்பதை உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கோழைத்தனம். ஒரு செயலை செய்யும் முன்பு பல முறை யோசிக்க வேண்டும் என்பார்கள். அது சரிதான். எது சரியானது என்பது நிச்சயம் நமக்கு ஒரு நாள் புரியும். அப்படி தெரியும் தருணத்தில், அப்படி புரியும் தருணத்தில் அதை நாம் தயக்கம் கொண்டோ மயக்கம் கொண்டோ செய்யாமல் விட்டுவிட்டால் வரலாற்றில் நீங்கள் இடம் பிடிக்காமல் போய்விட முடியும். சரியானது இதுதான் என்று நீங்கள் உணர்ந்த பின்பு அதை உடனே செய்ய வேண்டும். செயல்தான் இங்கு முக்கியம். செயல் இன்றி உங்களால் வெற்றி பெற முடியாது. திட்டமிடல், செயல்படல், மதிப்பிடல், இந்த 3 தான் உங்கள் வெற்றி பாதைக்கான வழிமுறைகள். ஒரு வெற்றிக்கான திட்டமிடல் என்பது அனைவராலும் செய்யக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர்கள்தான் இங்கு வெற்றி பெறுகிறார்கள். வெறும் விருப்பத்தால் மட்டும் எதுவும் நிறைவேறாது. மந்திரத்தால் மாங்கனி கிடைக்காது. அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். திட்டமில்லாத செயலும் வெற்றி தராது. திட்டத்தால் மட்டுமே வெற்றியும் கிட்டாது. நன்றே செய்வோம், அதையும் இன்றே செய்வோம், அதையும் இப்பொழுதே செய்வோம். அடுத்து, எவன் ஒருவன் பேராசையை விடுகிறானோ அவன்தான் பேரின்பம் அடைகிறான். நமது துன்பத்திற்கான காரணங்கள் பலவாறு இருந்தாலும் அதில் முதன்மையான காரணம் இந்த பேராசையே. இப்பொழுது கூட நீங்கள் படும் துன்பத்திற்கு பேராசைதான் முக்கியமான காரணமாக இருக்கும். 10ல் 7 பேர் இதனால் தான் பாதிப்படைகிறார்கள், இதனால் தான் துன்பம் அடைகிறார்கள், இதனால் தான் இந்த உலகத்தையே வெறுக்கிறார்கள். நமக்கு எது சரியானதோ அதன் மேல் மட்டும் ஆசைப்படுவோம். பேராசைப்படலாம், தவறில்லை. அந்த ஆசைக்கான தகுதியை நாம் வளர்த்துக் கொள்வதால் அந்த பேராசை கூட ஒரு சிறு கல்லாக மாறிவிடும். தகுதியும் வளர்த்து கொள்ளாமல், அதற்கான திறமையும் நம்மிடம் இல்லாமல் நாம் பேராசைப்படும் போதுதான் நாம் துன்பத்திற்கு ஆளாகிறோம். பேராசை வருவது ஒரு இயல்பான பழக்கம்தான். ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்காமல் போகும் தருணத்தில் நீங்கள் மனமுடைந்து உட்காராமல் போகட்டும் விடு என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வாருங்கள். அதனால் கோபம் கொள்ளாதீர்கள். நம்மிடமிருந்து கோபம் விலகினால் மனம் அமைதியாகும், உள்ளத்தில் அமைதி கூடும், சொல்லில் அமைதி கூடும், எல்லாம் கைகூடும், பகை ஓடும், மன்னிக்க தோன்றும், மறக்கவும் தோன்றும். அடுத்து, நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த வேலை செய்தாலும் உங்கள் முழு இதயத்தோடு செய்யுங்கள். முழு இதயத்தோடு அந்த இடத்திற்கு செல்லுங்கள். இதயம் ஒரு சிந்தனை களம். உண்மையில் மனம், இதயம், ஆன்மா என்பது யாவுமே நமது மூளையும் அதன் சிந்தனையும் தான். அளவுக்கு மீறிய ஒரு உணர்வு இருப்பதால் தான்
அதை நாம் இதயம் என்கிறோம். இல்லையென்றால் இதயம் குருதியை அனுப்பும் ஒரு இயந்திரம் மட்டுமே. உங்களால் உறுதியாக ஒரு செயலை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த செயலின் மீது நீங்கள் குழப்பம் கொள்ளாதீர்கள், சபலம் கொள்ளாதீர்கள், சலனம் கொள்ளாதீர்கள், அரைக்குறை நம்பிக்கையோடு எதையும் செய்யாதீர்கள். இந்த இடத்தில்தான் உங்கள் இதயம் உங்களுக்கு உதவுகிறது. உங்கள் மனதோடு நீங்கள் பேசுங்கள். ஒரு மனிதரோடு பேசி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும் ஆறுதலை விட உங்கள் மனதோடு நீங்கள் பேசும்போது ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய வெற்றிக்கான காரணம் நீங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு புது தன்னம்பிக்கை பாயும். மற்றவர்கள் சொன்ன காரியத்தை நீங்கள் எந்திரம் போல் செய்து அதனால் கிடைக்கும் வெற்றியை விட உங்கள் மனதை கேட்டு அதனால் நீங்கள் பெறும் வெற்றி எப்பொழுதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான். எனவே உங்கள் மனதோடு பேசுங்கள். உங்கள் முழு இதயத்தோடு எங்கும் செல்லுங்கள், எதையும் செய்யுங்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்த பின் உங்களுக்குள் கண்டிப்பாக பணிவு என்கின்ற ஒரு குணம் வந்தே ஆக வேண்டும். எல்லா ஒழுக்க நெறிகளுக்கும் பணிவுதான் உறுதியான அடித்தளமாக இருக்கிறது. அடக்கம் அமரருள் உய்க்கும் என்றார் வள்ளுவர். அடக்கம் மட்டும்தான், பணிவு மட்டும்தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக வெளி உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. ஒரு சராசரி மனிதனுக்கும் சர்வ அதிகாரம் படைத்த மனிதனுக்கும் நீங்கள் ஒரு சிறப்பு மனிதராக தெரிவீர்கள். வாழ்வில் வென்ற பல மனிதர்களின் வாழ்க்கை குறிப்புகளையும் வரலாறுகளையும் நீங்கள் திரும்பி பார்த்தால், புரட்டி பார்த்தால் அவர்களிடம் கண்டிப்பாக பணிவு என்கின்ற ஒரு குணம் இருந்திருக்கும். நான் தான், நான் மட்டும்தான், நான் என்கின்ற வார்த்தையை உங்கள் மனதிலிருந்து நீங்கள் நீக்கிவிட்டால் பணிவு என்கின்ற குணம் உங்கள் ஆழ் மனதில் உங்களோடு பயணிக்க ஆரம்பித்துவிடும். இந்த உலகில் யாரும் யாரையும் விடவும் உயர்ந்தவர்களும் இல்லை, தாழ்ந்தவர்களும் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. அதை எவன் புரிந்து கொள்கிறானோ, எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் ஒரு நலமான வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்கிறான். உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தியை, உங்களுக்குள் இருக்கும் அந்த திறமையை, உங்களுக்குள் இருக்கும் அந்த யுக்தியை நீங்கள் தேடுங்கள். உங்கள் முழு இதயத்தோடு தேடுங்கள், பணிவோடு தேடுங்கள், தன்னம்பிக்கையோடு தேடுங்கள். உங்களுக்கான வெற்றி உங்களுக்குள் தான் ஒளிந்திருக்கிறது. உங்களுக்கான நெருப்பு உங்களுக்குள் தான் இருக்கிறது. அந்த வெற்றி நெருப்பை பற்ற வையுங்கள். அந்த நெருப்பால் ஏற்படும் வெளிச்சத்தின் மூலம் உங்களுக்கான பிரகாசமான வாழ்க்கையை உங்களால் தேர்வு செய்ய முடியும். வெற்றியும் தோல்வியும் நம்மிடம்தான் உள்ளது. வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெற்றுக்கொண்டு இருக்காமல் சில சமயங்களில், சில தருணங்களில், சில நேரங்களில் கொஞ்சம் தோல்வியையும் பாருங்கள். ஒரு நேரான நெடிய பாதையில் நீங்கள் ஒரு வாகனம் ஓட்டிச் சென்றால் உங்களுக்கு ஒரு அயர்வு ஏற்படும், உங்களுக்கு போர் அடித்துவிடும். அந்த பயணம் உங்களுக்குள் இருக்கும் கற்பனை திறனை முடக்கிவிடும். வழியில் வரும் சிறு மேடு பள்ளங்கள் தான் உங்களை எழுப்பிவிடும், ஒரு புது யோசனையை உங்களுக்கு கொடுக்கும். எனவே மேடு பள்ளங்களையும் ரசிக்க பழகுங்கள்.